நான் மாரியம்மன் கோயில் இடிச்சேன், நான் அந்த கோயில் இடிச்சேன், இந்த கோயில் இடிச்சேன், வரிசையா பட்டியல் இருக்காது. கோயில் இடிக்கிற கோஷ்டி இது வந்து திராவிட பாரம்பரியம். இந்த உலகத்திலேயே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கின்ற ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட பாரம்பரியம் வந்து சக்தி. எங்க அமைச்சர்கள் மேல ஒரு ஊரை கொண்டு சொல்லுங்க அப்படின்னு எங்க அமைச்சர்கள் மேல யாருமே ஒரு கலைப்படாத கலைஞர் இருக்காங்க. 3 முறை வந்து இந்த ஆட்சி மக்கள் ஓட்டு போறாங்கன்னா நிலவரம் பார்த்தா ஓட்டு போறாங்க. 3 முறை நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கோயிலுக்கு வந்து RSS காட்டில முக்கியமா சாமி கோயிலுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே எல்லாம் நல்லது கெட்டது எல்லா கோயிலுக்கும் சேகர் பாபு விழுந்து புறந்துட்டு இருக்காரு. பூரா அனுதினமும் காய் வீட்டுலதான் திட்டாரு அவர். கருணாநிதி மாதிரி வந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்ததை வந்து கடைசி காலத்துல சாமி சாமி சொன்னவர் வந்து கருணாநிதி மாதிரி யாருமே கிடையாது. இது வந்து நாட்டை வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல பூமியா நல்லா திகழணும்னா கண்டிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வரணும். அவருக்கு பிஜேபி நாசமா போகணும். பிஜேபி நாசமா போகணும். திராவிட பாரம்பரியம் நாசமா போயிடுச்சு. திராவிடத்து மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? சாமியார் கோயில் போறோம், சரி, எரியிற பணத்தை தின்ற கோயிலும் அவங்களுக்கு நிறைய புத்தி இருக்கும். நாங்க சாமியார் கோயில்லாம் அந்த அம்மா வந்து டெய்லி கோயிலா போய் சாமி கொண்டாட்டில இருந்து சேகர் பாபுல இருந்து பட்டை அடிச்சுட்டு காய் வச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்குலாம் போறாங்க. அவங்க கட்சிக்காரங்க இதுவே திட்டுறாரு. நான் பாத்துக்கங்க, நாங்க அவங்க திட்டல, நீங்க தான் சாமியார் பையனா. யாரு சாமியார் பையங்க? நீங்க தான். யாரு? என் திராவிட வந்து ஸ்டாலின் ஒய்ஃப் இல்லையா? என் சேகர் பாபு இல்லையா? எல்லாரும் வந்து பிடிஆர் பழனிராஜ் வந்து பட்டை அடிச்சுட்டு, நீங்க மதக்காரங்க உங்களுக்கு தெரியும், பட்டை அடிச்சுட்டு அவர் சபாநாயகர் இருந்தவர். அவர் ஒண்ணு சொல்லுவாரு, மீனாட்சி ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு பாரு. பட்டை அடிச்சு பொட்டு வச்சு மேல உட்காரு. கருணாநிதி யாருமே பொட்டு வச்சாலே பிடிக்காது, அவருக்கு வந்து இது வச்சாலே பிடிக்காது. பிடிவேல் ராஜன் பழனிவேல் ராஜன் வந்து அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாரு. அவர் வந்து ஜமீன்தார் அவர். அதான் அவங்க மட்டும் விட்டுருவாங்க. சாதாரண அப்பாவி ஜனங்க வந்து பொட்டு வச்சா கயிறு கட்டினா இது தொண்டையும் கிடையாது, சிறப்பு கற்பூரத்தை ஓடுது எங்களுக்கு, இதெல்லாம் வந்து சொல்றது வந்து இது திராவிடமா? இது வந்து இது நாங்களா சாமியாருங்க? நீங்க சாமியாருன்ற கோவில்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோவில் சொத்தை கொள்ளையடிச்சுட்டு இருக்கீங்க. யாரு கொள்ளையடிக்கிறா? ஒரு கோயில வந்து கோயில நாங்க கட்ட போறோம், வைக்க போறோம். எத்தனை கோயில் வச்சிருக்கீங்க? லட்சத்தை கொள்ளையடிச்சாங்க உங்க கட்சிக்காரப்ப. அவர் அண்ணாமலை அதுக்கு நான் மாரியம்மன் கோயில் இடிச்சேன், நான் அந்த கோயில் இடிச்சேன், இந்த கோயில் இடிச்சேன், வரிசையா பட்டியல் இருக்காது. கோயில் இடிக்கிற கோஷ்டி இது வந்து திராவிட பாரம்பரியம். பாரு, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்துக்கு உண்மையானதான்னா 100% உண்மையான கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் தெரியும், தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா இவரெல்லாம் இப்பதானே வந்து சேர்ந்திருக்காரு. அவங்க எப்படி ஆகுது மெல்ல 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 ஸ்லோ பாய்சன். பாரதிய ஜனதாங்கிறது RSS இயக்கத்தின் மூலமா ஸ்லோவா பாய்சன் பண்ணி என்னெல்லாம் பாய்சன் பண்ணி அப்படியே மயக்கத்துலதான் தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து ஐயா வந்து ஆமா. ஆகையினால இது வந்து இவங்களுக்கு கதை சொல்லியே நம்மளை வந்து மிஸ்மரிசம் பண்ணிடுவாங்க. ராமனை சொல்லுவானுங்க, சிவனை சொல்லுவானுங்க, எல்லாம் இல்லாத ஒரு கட்டுக்கதையை புனையப்பட்ட செய்திகளை நிஜம் போல பேசுவாங்க. வால்மீகி எழுதுனதை படிச்சு பார்த்தா நாரி போயிடும். ஆனா ஒரு கம்பன் வந்து அதை ஹீரோவா எடுத்துக்கிட்டு அவர் கதை எழுதினாரு. அதே மாதிரி இங்கே திமுகலையும் சில தவறு இருக்கு. அவங்க இல்லாத ஒரு ராவணனை பிடிச்சுக்கிட்டு ராவணன் தான் தமிழன்னு விட்டுருக்காங்க. அதுவும் முட்டாள்தனம்னா அந்த பாத்திரத்துல தானே ராவணங்கிற பாத்திரமே வருது. ராவணே இல்லாத போது இவன் எங்க இருந்து வந்தான்? ஸோ அதனால எல்லாமே பொய் புரட்டு. இந்த உலகத்திலேயே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கின்ற ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட பாரம்பரியம் வந்து ஊற்றுக்கள். இந்த பாருங்க, எந்த ஊழலாவது பிரிஞ்சு வந்தாரு, ஊழல் தான் பிரிஞ்சு வந்தாரு. நீங்க ஊழல் மந்திரிகள் வந்து வரிசை பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட டெய்லி பேப்பர்ல டிவியில நீங்க படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி டிவியில திறந்தாலே துரைமுருகன்,
எம்கார் பன்னீர்செல்வம், இவர் பொன்முடி எல்லாம் ஊழல். அது கேஸ் நடந்து முடிஞ்சு தீர்ப்பு ஆனது கேஸை திருப்பி ரத்து பண்ணி திருப்பி வந்து கோர்ட்ல வந்து நிக்கிறீங்க. இந்த பூராமே வந்து எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போக போறாங்க. தீகார் ஜெயிலும் வந்து ரெடியா இருக்கு. டாஸ்மார்க்ல இங்கேயும் ஜெயில எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிற போறாங்க அடுத்த ஆட்சியில. நீங்க ஊழலை பத்தி பேசுறதுக்கு கருணாநிதிக்கு திராவிட பாரம்பரியத்துக்கு அனுமதியே கிடையாது. ஊழலை பத்தி பேசுறது நாங்க வந்து ஏதோ இது வந்து அமித்ஷா மேல ஊழல் இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல வந்து மோடி மேல ஊழல் இருக்கான்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அமித்ஷா மீது கொலை வழக்கு நடக்கலையா? பண்ணுன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு நீங்க வந்து பதவி கொடுத்தீங்க கேரளால. எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? உங்க வரிசை ஃபுல்லா தெரியுங்க. என்ன மாதிரி நீங்க ஓத்ரா ரயில் இருக்கு, நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இந்த தேசத்தினுடைய ஒரு தீய சக்தி உலகத்திலேயே பாரதிய ஜனதா மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு நீங்க வந்து இந்தியா வந்து 3 முறை ஆட்சி செஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா செஞ்சு இன்னைக்கு டெரரிஸ்ட் வந்து புள்ள பயந்துட்டு ஓடுற அளவுக்கு இப்ப வச்சிருக்கோம். நம்ம வந்து இப்ப வந்து உலக நாடுகளிலே வந்து நம்ம பயந்து போயிருக்கு. உலக நாடுகளிலே வந்து நம்முடைய வளரும் நாடுகளாக வந்து வல்லரசு நாடாக ஆக போகுது. விண்வெளியில வந்து நம்ம வந்து நிப்பாட்டுறோம். வந்து விண்வெளியில ஆராய்ச்சியிலும் சரி மற்ற எல்லாரும் சரி நம்ம நாடை பார்த்து வியந்திருக்காங்க. அமெரிக்கா வந்து ரெட் கம்பளம் வச்சு போறாங்க. முந்தா நாள் வந்து அமெரிக்கா துணை ஜனாதிபதி வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு ஃபுல்லாவே. நம்ம ஆள் அங்க எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் அவரை வரவே இருப்போம். நம்ம மோடிக்கு வந்து ஐநா சபை இருந்து மோடியை தவிர வந்து எந்த பிரேம் மந்திரிக்கு அவரை இது ஏன்னா உலக நாடு பூரா அவருக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே அவர் இருக்கிறதே இல்லையா? இந்தியாவில இருந்தா தானே பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே குண்டூசி நேரு காலத்துல குண்டூசி கொண்டு வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து எல்லாமே ஏர்கிராப்ட்ல இருந்து பிளேன்ல இருந்து நல்லது கட்டது மிலிட்டரியில இருந்து உபகரணம் தயாரிச்சு வெளிநாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம விண்வெளி ஆராய்ச்சி நம்பர் 1 திகழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விண்வெளி கஸ்தூரி ரங்கன் காலத்துல எந்த அரசாங்கம் பண்ணுச்சு? எந்த அரசாங்கத்துல விண்வெளி நிறைய வந்துச்சு? இன்னைக்கு சந்திரயான் 2 3 எல்லாம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சந்திரயான் 2 3 தான் அங்க போய் விண்வெளியில போயிட்டு அமெரிக்க உலக நாடுல பாராட்டுது. ஏன்னா பூரா வந்து கப்பல் படையிலிருந்து ராணுவ படையிலிருந்து எல்லா படையும் நம்ம வந்து அக்யூரேட்டா வச்சிருக்கோம். நம்ம வந்து மிலிட்டரி வந்து நம்ம வந்து இந்தியா உலகத்தில் நம்ம 1 வந்து திறந்துகிட்டு இருக்கு. அணு ஆயுதத்துல இருந்து எல்லாமே நீங்க பார்த்து அமெரிக்காவே பயப்படுறாங்க. எந்த நாடும் பயப்படுவாங்களா? நம்ம நாடை வந்து பயப்பட்டு இருக்காங்க இந்த உலகமே. நீ வந்து பாகிஸ்தான் ஊதி விட்டு போயிருவோம். நாங்கெல்லாம் வந்து நீங்க வந்து எதுக்கு அப்போது தொடுக்காம இருக்கான்? முதல்ல கட் பண்ணுவான். முதல்ல வந்து தண்ணியை கட் பண்ணா அவங்க வேலையே முடிஞ்சு குடிக்க தண்ணி இல்லாம சாக போறாங்க பூராமே வந்து பாகிஸ்தான் போய் கொண்டதுக்கு அந்த பணி தான் அதான் முக்கியமான பணி. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தோத்தி விடணும் ஃபுல்லாவே இங்க இருந்து. தண்ணி கொடுக்க மாட்டோம். ஒருத்தன் வந்து டெரரிஸ்ட் வந்து நம்ம வந்து இந்துக்களை வந்து தண்ணி குடிச்சிட்டு அங்க வந்து பார்டர்ல வந்து கழுத்தை வெட்டி போடுறாங்க. ஒருத்தர் வந்து இருக்கிறவங்க கூட தீவிரவாதிங்க. பாகிஸ்தான் இருக்கிறவங்க கூட தீவிரவாதி தான். அவன் நல்லவனா இருக்கான் பாகிஸ்தான். அவன் ரத்தமே வந்து 5 வரை தொழுதாய் ஒழிஞ்சு தொழுதுட்டு போய் பாம்பு வைக்கிறான். அவங்களுக்குள்ளே அவங்க பள்ளிவாசிலே வெள்ளி வெள்ளிக்கிழமை பாம்பு வச்சிருக்காங்க. இங்கேயும் எத்தனை பாம்பு வச்சிருக்காங்க இங்க இந்தியாவில்? பாம்பு வைக்கிறதே புலப்பாத்துறாங்க முஸ்லீம். முஸ்லிம் சொல்லாதீங்க, பாகிஸ்தான் முஸ்லிம் சொல்லுங்க. பாகிஸ்தான் முஸ்லீம், தீவிரவாதி முஸ்லீம், இவங்க எல்லாம் வந்து வேலையே வந்து பாகிஸ்தான்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க இந்தியாவே குடுக்க வந்து எத்தனை பேர் கூடி இந்தியாவில குண்டே வெடிச்சது இல்லையா? இதை கோயம்புத்தூர்ல வெடிச்சது இல்லையா? கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது யாரு? கோயம்புத்தூர்ல இப்ப கூட வந்து ஐடிபி இயக்கத்தையே தடை பண்ணாங்க. பூரா சிலிண்டர் வச்சு கார்ல வச்சு வெடிக்க வச்சாங்க. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல இப்போ உங்க ஆளுதான் ஒரு திராவிட பாரம்பரியம் தான் எனக்கு வேணாம், எனக்கு சிபிஐ தள்ளி விட்டாரு. பட் சிபிஐக்கு போட்டு அப்படின்ட்டாரு. இப்போ எவ்வளவு இவருக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிபிஐ தள்ளி விட்டுருவாரு. இவங்க ஆளுகள் அதெல்லாம் பண்ணா சிபிஐ தான் வேணாம், கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஃபுல்லாவே. சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம், எங்க போலீஸ் நல்ல போலீஸ்பாங்க.
எவ்வளவு ஐயத்தனமான திராவிட மாடல் திருட்டு மாடலா இருந்துகிட்டு இருக்கு இது. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கொஞ்சம் நஞ்சம் இல்லாம நீங்க என்ன பேசுறீங்க? ஊற்றுக்கண் வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டு தீய சக்தி இருக்காரு, அம்மா தீய சக்தி சொல்லிட்டு போயிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல குற்றவாளி யார் அறிவிக்கப்பட்டுச்சு? அதெல்லாம் நீ போய் கேஸ் போடுவீங்க, புரிஞ்சுச்சு போய் கேஸ். சும்மா இந்த மாதிரி எல்லாம் ஏன் இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா பேசுறீங்க? எம்ஜிஆர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பாப்போம். எம்ஜிஆர் எங்க அமைச்சர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பாப்போம். எங்க அமைச்சர்கள் மேல யாருமே ஒரு கரைப்படாத கலைஞர் இருக்காங்களா? 3 முறை வந்து இந்த ஆட்சி மக்கள் ஓட்டு போறாங்க, நிலங்களை பார்த்தா ஓட்டு போறாங்க. 3 முறை நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கோம். உலகத்துல இந்த வல்லரசாக போகுது நாடு. நீ பாத்துட்டு இருக்க, ஒரே தேர்தல் ஒரே நாடு, எல்லாமே வந்து திராவிடம் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பூரா பெரிய பயம் வந்துச்சு உங்களுக்கு. டாஸ்மார்க்ல வந்து 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வித்து ஏகப்பட்ட 1 லட்சம் கோடி சம்பாதிச்சு இப்ப வந்து தீவிர போறதுக்கு இப்ப சம்பளம் அனுப்பிட்டாங்க. பூரா வந்து எல்லாம் ரெடி ஆகிக்கங்க. எல்லா ஜெயில வந்து பெயிண்ட் அடிச்சு கரெக்டா வச்சுக்கோங்க உள்ள போறதுக்கு. ஆமா, பூனை அங்கதான் நடக்க போகுது. அப்பதான் நான் கரெக்டா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு அழகா சுத்தமா பத்தமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு அமைச்சர்கள் இல்ல, நீங்க எடுத்தோம் கவுழ்த்தோம் பேசுறீங்க. அதிமுக திமுக ரெண்டும் ஒண்ணுதான். அதிமுகல ஜெயலலிதா அம்மா பண்ண தவறு மிகப்பெரிய தவறு. உச்ச நீதிமன்றம் கண்டிக்கப்பட்டு ஏன் குற்றவாளி ஆகுங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த முதலமைச்சர் குற்றவாளியா ஆனாங்க? சொல்லுங்க. எந்த முதலமைச்சர் மீதாவது ஊழல், துரைமுருகன் ஊழல், பெண்கா பன்னீர்செல்வம் ஊழல், KK சார் ஊழல், இப்ப வந்து இப்ப நடத்துற ஊழல் எல்லாம் கண்ணு தெரியலையாங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? கோர்ட் நான் சொல்லலங்க, ஹைகோர்ட்டே வந்து நீங்க ஊழல் பண்ணதெல்லாம் ரத்து பண்ணி டெய்லி போய் போங்கடா, ட்ரையலுக்கு போன்னு துரத்தி விடுவோங்க. அவர் துரத்தி விடும் போது வந்து ஊழல் இல்ல நாங்க உத்தமமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் கண்டிப்பா தக்க தரன்னு கொடுப்பாங்க. இதுல ஒரே ஒரு நீதிபதி தான் இந்த கேஸ் எல்லாம் வந்து திரும்ப சுமோட்டோவா எடுக்கிறதே யாரு? இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்காங்க. இருங்க சார், சுபமோட்டாவா இவர் யாரு? இவருக்கு வேலை என்ன? இவரு என்ன வேலை? இவர் அப்படி பட்டையை வச்சு குங்குமம் போட்டு வச்சிருக்காரு. அவர் குங்குமம் போட்டு வைக்கிறதா தப்பா? குங்குமம் போட்டு பட்டை அடிச்சதுனால உங்களுக்கு தப்பா? சந்தனம் வச்சு மறைக்கிறதுக்காக அப்பா சாரி ஒய்ப்பு வந்து குங்குமம் போட்டு வச்சிருக்கு. சேகர் பாபு வந்து பட்டை அடிச்சுட்டு பழனி கோயிலுக்கு போறாரு. அப்புறம் அவர் வந்து ஐம்பன் கோயிலுக்கு போறாரு. உங்க அமைச்சர் எல்லாம் பொட்டு வச்சவங்க பூரா அயோக்கியன்றீங்களா? நீங்க பொட்டு வச்சவங்க அயோக்கியம், பொட்டு வச்சவங்க அயோக்கியம். பொட்டு வச்சுட்டு காமாட்சி பேர் வச்சிருக்கீங்க. காமாட்சி நாயுடு பேர், காமாட்சி விசாலாட்சி எல்லாம் சாமி பேர் வச்சிருக்கீங்க. நீங்க திராவிட பாரம்பரியத்துல நாயுடு பேர், நாயுடு கொடுத்த பட்டமா? உங்க காமாட்சின்றது பேரு, நாயுடு எதுக்கு உங்க பேர் பட்டம் வச்சுக்கிறீங்க? அப்ப ஜாதி மதம் இனம் எல்லாம் பார்க்க கூடாதுன்றீங்க. அப்ப ஜாதியை பார்த்து பின்னாடி ஏன் நாயுடு போடுறீங்க? உங்களுக்கு எங்க வலிக்குது? நீங்க சமத்துவம் ஜாதி பார்க்க மாட்டான். நீங்க மட்டும் பேர்ல மட்டும் காமாட்சி நாயுடு அப்படி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து அப்ப நீ ஜாதி ஐயா நாயுடு என்ன பேர்? ஜாதி இல்லாத பட்டம். என்ன பட்டம்? MBBS பட்டம், டாக்டர் பட்டம், காலேஜ்ல சில பேர் படிச்சவங்க பட்டம். அதெல்லாம் குடும்ப பாரம்பரியம். அந்த நாயுடுங்கிறது ஒவ்வொரு குடும்பங்கள் வச்சுக்கிற பட்டம். அது தெரிஞ்சுக்கோம். எது அது பட்டம் வச்சுக்கிறீங்க? ஆமா ஆமா, நாங்க நாயுடு. ஒரு படத்துல பாத்தீங்க, இது என்ன படம்? அது இந்த பேர் பாரதிராஜா எடுத்துப்பாரு ஒரு படத்துல, சத்யராஜ் படம். அவர் பேர் என்ன? பாலு தேவர்னு வச்சுக்கிறாரு. பாலு, நீ பாலுன்றது வந்து உங்க பேரு, தேவர் வந்து நீங்க காலேஜ்ல உள்ள பட்டமான சின்ன பையன் கேட்பான், டமாட்டமான அடி விழுணும். அப்பதான் ஒரு ஆமாப்பா இதெல்லாம் வந்து பேரெல்லாம் பின்னாடி பட்டமா. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, எந்த பள்ளிக்கூடமும் காலேஜ்லயும் ஜாதி பேரே வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. உங்க பேரை மட்டும் ஏன் ஜாதி பேரை உள்ள நினைச்சுக்கிறீங்க நீங்க? இப்ப அவங்க ஜாதி பேரை நினைச்சுக்கிறாங்களா? ஜாதியே வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு. பூரா தெரு பேருக்கா ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க பூராமே எல்லாமே. இப்ப நீங்க மட்டும் காமாட்சி நாயுடுன்னு வச்சுக்கிட்டு
இவர் வந்து சாமி காமாட்சி பேர்லயே சாமின்னு வச்சுக்கிட்டு சாமியை குறை சொல்லிட்டு இருக்காரு. பட்டை அடிக்கிறவங்களும் அதெல்லாம் திராவிட பாரம்பரியத்தில் இருந்துட்டு இவருக்கு என்ன சாமி என்ன அவர் ஹெல்ப் பண்ணும்? அடிக்கிறது பட்டை, இடிக்கிறது பெருமாள் கோயில். ஏயா யாரு உங்க ஆளுதான் யார் சொல்றாரு? தியேட்டர் பாட்டா சொல்றாரு 10 கோடி இடிச்சுன்றாரு. இது வரைக்கும் அவங்க வீட்டுல பொம்பளையில இருந்து அவங்க மகையன்ல இருந்து எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யாரு எங்க இதுக்கு பீச்சில் பார்த்தா கண்ணாடி சமாதியில படையல் பூரா எது நம்ம ஊர். இவங்க வந்து திராவிட பாரம்பரியம் 6 எரிவுகள் இருக்கு, பகுத்தறிவு இருக்குன்றாங்க. இது படையில வச்சு கண்ணாடி தின்ன போறாரு. நீங்க போய் தின்னுங்க. நாங்க ஏங்க தின்னோம்? உங்க கண்ணாடியே வந்து யாரும் தின்ன மாட்டாரு. அது பகுத்தறிவு சொல்லிட்டு அங்க போய் டும் டும் அடிக்கிறீங்களா? சித்தா அடிக்கிறீங்க, டும் 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 அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊர பண்டார கூட்டம், நீங்க தானே பண்டார கூட்டம். எரியிற பணத்தை எடுத்து தின்னு. நீங்க ஏன் வந்து முதல்ல வந்து பகுத்தறிவுன்றது உங்களுக்கு என்ன ஓகே இருக்கு? உங்களுக்கு திராவிட பாரம்பரியத்தை சொல்றது பெரியார பின்பற்றது இல்ல, அண்ணாவை பின்பற்றது இல்ல. அன்பின் மிகுதியா ஏதோ ஒரு சில பசங்க என்ன அன்பின் மிகுதி இது? நீ பகுத்தறிவு மந்திரியிலே போய் உட்கார்ந்து சிஞ்சா அடிச்சுட்டு கொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அன்பின் மிகுதியா இது? ஏதாம்மா சிஞ்சா அடிச்சா என்ன? எழுந்து வா எழுந்து வா எழுந்தால வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வான்னா எழுந்து அதே பகுத்தறிவு கிடையாது. முதல் செத்தவங்க என்ன எழுந்து வருவாங்க அவ்வளவுல. ஒரு அன்பின் மிகுதியில பாடுறது பேசுறது இதை போய் தப்பு கணக்கு போட்டுட்டு சார் நீங்க திராவிடன்னு சொன்னதுக்கு திராவிடம்னா இல்ல சார். திராவிடம்லாம் வந்து என்னைக்கோ உங்களுக்கு மறைஞ்சு போச்சு. என்னைக்கு உங்க ஸ்டாலின் ஒய்ப்பு ஒவ்வொரு கோயிலுக்கா போய் சாமி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ, என்னைக்கு வந்து கிரீடம் வாங்கி கொடுக்கறது, நீ கோயிலுக்கு வந்து RSS காட்டில முக்கியமா ஸ்டாலின் ஒய்ப்பு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே எல்லாம் நல்லது கெட்டதான் எல்லா கோயிலுக்கும். உங்க சேகர் பாபு விழுந்து விழுந்து புறந்துட்டு இருக்காரு பூரா. அனுதினமும் காய் வீட்டிலே தான் திடுறாரு அவர். மற்ற மந்திரி ஒய்ப்புக மந்திரிகள் எல்லாமே இதே கண்ணாடியே எடுத்துக்காங்க. ஏன் மஞ்சள் துண்டு ஏன் கருப்பு துண்டு போட வேண்டியதானே? மஞ்சள் துண்டு ஏன் போட்டுட்டு இருக்கீங்க? மஞ்சள் துண்டுன்றது ஒரு மங்களகரமானது, ஒரு சாமியோட மந்திரிச்சு கொடு. அவர் வீட்டு கீழே கோபாலகிருஷ்ணன் கோயில் இருக்கு. முதல் பூஜை பண்ணிட்டு கண்ணாடி கிட்ட போய் ஊதி கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அவன் கண்ணாடி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவார். அதே மாதிரி பங்காளி அடிகள் அங்க இருந்து பிரசாதம் வரும். கருணாநிதி மாதிரி வந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இவன் நாள் வாழ்ந்ததை வந்து கடைசி காலத்துல சாமி சொன்னவர் வந்து கருணாநிதி மாதிரி யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் திராவிடன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பெரியாரை ஏமாத்துறது. பெரியாரே ஏமாத்துக்காரங்க அந்த ஆளு வந்து பிள்ளையார் சிலையை வச்சு கும்பிட்டு இருந்தவர். அவர் பிள்ளையார் சிலையை கும்பிட்டு இங்க இருந்து காசிக்கு போய் ஓடி போய் வீட்டை விட்டு துரத்தி விட்டு காசில போய் ஐயர்கிட்ட வந்து இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு ஐயருக்கு ஏதோ வந்து பாவம் அவங்க வந்து ஏதோ சரியில்லாம இருக்கிறதுனால அங்க இருந்து துரத்தி ஐயருக்கு மேல எல்லாம் பாப்பான்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து இங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி பெண்கள் அடிமை, அது எல்லா தத்துவம் எட்டமலை சீனிவாசன் பல பேர் வந்து பாரதியார் சொல்லாததான் வந்து பெரியார் சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லாததான் பெரியார் சொல்லிட்டாரு. பெரியார் ஒரு பிம்பத்தை வச்சிருக்காங்க. அம்பேத்கர் சொல்லாததான் பெரியார் சொல்லிட்டாரு. பெரியார் வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு ஊரை இனிமேல் ஏமாத்த முடியாது, நாட்டை ஏமாத்த முடியாது. திராவிட வந்து இதோட முடிச்சு போச்சு கதை. எல்லா ஊழல்வாதிகள் ஜெயிலுக்கு போறாங்க. இப்ப ஸ்டாலினே வந்து ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பூரா மந்திரி சபையை மாத்த போறாரு. ஊழல் மந்திரிகளை எடுக்க போறாரு. அவரு எடுத்துட்டு வேற மந்திரியை போட போறாரு. இது வந்து நாட்டை வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல பூமியா நல்லா திகழணும்னா கண்டிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வரணும். அவங்க தலைமை பிஜேபி நாசமா போகணும். திராவிட பாரம்பரியம் நாசமா போயிடுச்சு. நீங்க இல்ல இந்த மோடி 1000 கோடி வந்தா கூட திராவிடத்தை அழிக்க இயலாது. திராவிட பூமி பயந்து சாகுறாங்க. டெல்லிக்கு போனா அப்ப வந்து போய் மோடி தனியா பாக்குறாரு, மகன் வந்து தனியா பாக்குறாங்க. சபரிசன் வந்து அமித்ஷா பையனை போய் கிரிக்கெட் கேட்டா கிரிக்கெட் போய் பார்க்க போனாங்க. கிரிக்கெட் பார்க்க பேச போனாங்க. என்ன வந்து எங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாம் டிவி பார்க்காம காசு திரும்பி நினைக்கிறீங்களா? நீங்க எதுக்கு போனாங்க டெல்லிக்கு? இங்க ஊழல் நடந்தோம்னா டெல்லிக்கு ஓடிடுறாங்க. ஃபுல்லாமே வந்து எல்லாருமே டெல்லியில போய் அங்க போய் காலில் விழுந்துட்டு வந்துடுறது. இங்க எவ்வளவு வையபுத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. டாஸ்மார்க்லையும் சரி, மணல் கொள்ளை, அது இது கனிம வளம் எல்லாம். நான் ஊழல் உங்க டிவில தான் ஊழல் வாட்சியை காமிச்சேன். பட்டியலே போட்டேன். பூரா ஏகப்பட்ட பட்டியல் போட்டேன். நான் கோர்ட்ல இருக்கேன், வைக்கல. எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குது. எல்லா நீதிபதிகள் கோர்ட்லயும் வழக்கெல்லாம் பெண்டிங்கா இருக்கு. ஃபுல்லாவே எல்லாம் ஒருத்தர் வந்து ராமம் போட்டா இப்படி வைணவ சமயம் சைவ சமயத்தெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு வந்து இந்துக்கள் யாராவது ஓட்டு உங்களுடைய மனைவி ஓட்டு போடுவாங்க. இவங்க பேச சொல்லுங்க. அவங்க பொன்முடிய மகள்கிட்டையும் மருமகிட்டையும் அவங்க குடும்பத்துல இருந்து நாம போட்டா இப்படிமா, இப்படி பட்டையை போட்டா இப்படிமானா அவங்க பொம்பளைகள்லாம் கோயிலுக்கு தானே போகுதுங்க. இதை ஸ்டாலின் வீட்டுல வந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். இதை சேலபாபு வீட்டுல போய் பேச சொல்லுங்க பார்ப்போம்.
இல்ல கனிமொழி வீட்டுல போய் பேசணுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேச வேண்டியது பேச்சாங்க. இதெல்லாம் வந்து நாவு கூசுதுங்க. ஜட்ஜே வந்து மன உளைச்சல சூமோட்டாவா எடுக்கிறாரு. ஜட்ஜே வந்து என்ன சொல்றாரு, நான் நைட்டு கூட தூங்க முடியல, பூரா அந்த பேச்சு யூடியூப்ல பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன், டிவில எல்லாம் பார்த்தேன். இந்த அளவுக்கு அசிங்கமான பேசக்கூடியவரை ஒரு மந்திரியா வைக்கிறது தகுதி. மந்திரி இருந்து எடுங்க பார்ப்போம். பதவியில இருக்கீங்க இல்ல, மந்திரி இருந்து எடுங்க. ஏன் கோர்ட்டுக்கு போய் கோவாரோட போட்டு அதுக்கப்புறம் மந்திரி இருந்து எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சாமி இருக்காரு. இதை ஜெயலலிதா விட்டுருக்குமா? இந்நேரம் ஜெயலலிதா அந்த மந்திரியை விட்டு செருப்பை போட்டு அடிச்சு அடுத்த நிமிஷமே காரு பழதான் புடிங்கி விட்டு ரோட்டு அலைய விட்டோம். அடி தொத்துக்கிறான். எத்தனை அமைச்சர்கள் வந்து ஜெயலலிதா பண்ணியிருக்க அந்த மாதிரி. அது மாதிரி பண்ணணும். ஏன் பண்ணாம இருக்கீங்க நீங்க? பயம், ஸ்டாலினுக்கு பயம். ஏன்னா சம்பாதிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்கறது அவங்க தான் கொடுக்குறாங்க மந்திரியை. ஊழல சொல்லிடுவாங்க சொல்லி பயம். நேரு வந்து உலகத்திலே பணக்காரா இருக்காரு. அவருக்கு சம்பாதிச்சு வச்சதுலாம் ஆசியாவிலே பணக்காரன். நேரு படம் நெப்போலியன் 1000 கோடி சொத்து அமெரிக்கால வாங்கி 1000 கோடி நிலப்பரப்பு வாங்கி அங்க வச்சு அவர் செட்டில் ஆயிட்டாரு. அங்க ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. பூரா இருக்கிற ரியல் எஸ்டேட் படம் அது இது எல்லா பிசினஸ் திமுக வந்து 10-20 வருஷமா உழைக்காம வந்தோன்னு பார்த்தோன்னே கம்பு மாடல பாஞ்சது மாதிரி பாஞ்சு எல்லாமே நமக்கு தான் கொள்ளை அடிச்சு வச்சு மக்கள் மத்தியில பார்த்தா பயங்கரமான கெட்ட பேர். கண்டிப்பா இது வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த 2026 திமுக வந்துருச்சுன்னா நான் எந்த கட்சியும் இல்லை.